சிவனை மட்டும் வணங்குற கொள்கை கொண்டவர், வேற யாரையுமே கும்பிட மாட்டாரு. ஆனா இங்க வந்த பிரிங்கி முனிவர் சிவபெருமானும் பார்வதி அம்மாளும் ஒன்றா இணைஞ்ச அம்மையப்பரா அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுக்கறத பாக்குறாரு. இப்படி சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் இணைஞ்ச உருவத்தை பார்த்த அவரு சிவனை மட்டும் கும்பிடுறதுக்கு மனித உருவத்துல இருந்து சின்னதா வண்டுருவம் எடுத்து பார்வதியை வணங்காம சிவனை மட்டும் வணங்கி சுத்தி வந்திருக்காரு. சிவனை மட்டும் சுத்தி வர்ற பிரிங்கி முனிவரை பார்த்து கடும் கோபம் அடைஞ்ச பார்வதி, உனக்கு இனிமே சக்தி தேவையில்லை அப்படின்னு பிரிங்கி முனிவரோட உடல்ல இருந்த சக்தி பாகமான ரத்தத்தையும் சதையையும் இல்லாம போகட்டும் அப்படின்னு சாப விடுறாங்க. உடல்ல சக்தி இல்லாம நிற்க முடியாம தடுமாறின பிரிங்கி முனிவரோட பக்தியை பார்த்து பூரிச்சு போன சிவபெருமான் அவருக்கு தடுமாறாம நிக்க 3வது காலையும் ஒரு ஊன்றுகோலையும் கொடுத்ததா புராணம் சொல்லுது. சிவனை கும்பிடுற சிவனடியார்கள்ட்ட ரொம்ப பாசமாவும் மரியாதையாவும் இருக்கிறவரு விரண்மிண்ட நாயனார் ஒரு தடவை திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவன் தியாகராஜ பெருமாளை கும்பிட போயிருக்கும் போது 63 நாயன்மார்கள்ல முக்கியமானவரான பாண்டிய மன்னரான சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களை வணங்காம சிவனை வழிபடுறத பார்த்து கடும் கோபமா, இனிமே அடியார்களை வணங்காத சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சிவபெருமானையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட உச்சிக்கே போனவரு அவரை சமாதானப்படுத்த சிவனை நேர்ல வந்து பாடல் பாடினதா சொல்லுவாங்க. விரண்மிண்ட நாயனாரை பொறுத்தவரை சிவனும் சிவனடியார்களும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டவர். விரண்மிண்ட நாயனார் திருச்செங்கோட்டை சேர்ந்தவர். அவரோட ஒரு அரிதான படைப்பு சிற்பம் இது.